Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட MBA ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோக்கு நான் வந்து அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர் சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதோட சப்ஜெக்ட் கோட் வந்து RMB 1D. இதில் வந்து நம்ம டிசம்பர் 2024 கொஷின் பேப்பரில் ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். பார்ட் பியில் 6 மார்க்ஸ் சம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ சம் நம்பர் 13 தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் பாருங்கள். A manufacturer has applied the following information relating to his product. Then total variable cost rupees 30,000, total sales 60,000, units sold வந்து 20,000, total fixed cost வந்து rupees 18,000. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மார்ஜினல் காஸ்டிங் சம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன், பிரேக் ஈவன் பாயிண்ட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, ப்ராஃபிட், then volume of sales to earn a profit of rupees 24,000. ஸோ இந்த 5 இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். நமக்கு இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் வந்து டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாமே நம்மளுக்கு வந்து டோட்டல் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, பர் யூனிட் வேல்யூ கொடுக்கல. அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து பர் யூனிட் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் மைனஸ் யூனிட் சோல்டு. ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து நம்மளுக்கு கொஷினில் வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 60,000 டிவைட் பை யூனிட் சோல்டு பார்த்தீங்கன்னா 20,000 யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ அப்போ 60,000 டிவைட் பை 20,000 பண்ணும்போது நம்மளுக்கு ₹3 அப்படின்னு வருது. அதாவது டோட்டலாக நம்மளுக்கு வந்து 60,000 யூனிட்ஸ் சேல் ஆயிருக்கு. அண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா 20,000 யூனிட் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ இப்போ 20,000 யூனிட் சேல் ஆச்சுன்னு தெரியுது, ஆனால் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ரூபாய் அப்படின்றது தெரியல. அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்காக டோட்டல் சேல்ஸ் வேல்யூலேருந்து எவ்வளோ யூனிட் சேல் பண்ணியிருக்கோமோ அதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது இங்கே ₹3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட்க்கும் இதே கான்செப்ட் தான். நமக்கு டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து 30,000 அப்படின்னு தெரியும், கொஷினில் கொடுத்துருக்காங்க. தென் யூனிட் சோல்டு வந்து 20,000 அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும், கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு யூனிட்டுக்கு வேரியபிள் காஸ்ட் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அதுக்கு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ₹1.5 அப்படின்னு வருது. அப்போ ஒரு யூனிட்டுக்கு 1.5, மொத்தமாக வந்து 20,000 யூனிட் சேல் ஆச்சு. இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இதே 30,000 வரும். 1.5 இன்ட்டு 20,000 பண்ணாலும் இந்த 30,000 வரும். அதே மாதிரி இங்கே இந்த 3 இன்ட்டு 20,000 பண்ணாலும் நம்மளுக்கு இங்கே 60,000 வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ தேவையான இன்ஃபர்மேஷன் 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கான்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா பாருங்கள். கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். செல்லிங் ப்ரைஸ் என்ன? ₹3. தென் வேரியபிள் காஸ்ட் என்ன? 1.5. ஸோ 3 மைனஸ் 1.5, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 1.5. அப்போ கான்ட்ரிபியூஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா ₹1.5. இப்போ கான்ட்ரிபியூஷன் ஓவர். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு பிவி ரேஷியோ வரும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிவி ரேஷியோ வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பிவி ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ் இன்டூ 100. கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 1.5 டிவைட் பை சேல்ஸோட வேல்யூ, அதாவது பர் யூனிட் வேல்யூ, அதுவும் நம்ம 3 அப்படின்னு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ 3 இன்டூ 100. ஸோ இது பண்ணும்போது நம்மளுக்கு 50% அப்படின்னு வருது. அப்போ பிவி ரேஷியோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 50%. ஸோ இப்போ வந்து நம்ம பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்ல வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து யூனிட்ஸில் கண்டுபிடிக்கணும், அண்ட் இன்னொன்று வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து சேல்ஸில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு யூனிட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன், இதுதான் ஃபார்முலா. ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 18,000. அதனால ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 18,000 டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல 1.5. ஸோ 1.5 இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 12,000 யூனிட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ யூனிட்ஸில் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ருபீஸில் கண்டுபிடிக்கணும். ருபீஸில் கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ அப்படின்னு வரும். இதுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன், இதுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 18,000 இப்போ தான் நம்ம பார்த்தோம். தென் பிவி ரேஷியோ வேல்யூ வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ இந்த 18,000 இன்டூ இங்கே கீழே இருக்கிற 50 வந்து நம்மளுக்கு இந்த சைடில் ரெசிப்ரோக்கல் ஆகும், மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். அதாவது கீழே வந்து 50/100 அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் வரும்போது அது ரெசிப்ரோகேட் ஆகி 100 டிவைட் பை 50 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம 18,000 இன்டூ 100 டிவைட் பை 50 பண்ணும்போது நம்மளுக்கு
36,000 ருபீஸில் வருது. அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்டில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 12,000 யூனிட் அண்ட் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 36,000 ருபீஸ் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம வந்து ஏ அண்ட் பி ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல். ஆக்சுவல் சேல்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருந்தாங்கல்ல டோட்டல் சேல்ஸ் அந்த வேல்யூ. ஸோ அது வந்து 60,000 மைனஸ் பிரேக் ஈவன் சேல் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த வேல்யூ 36,000. ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 24,000 அப்படின்னு வருது. ஸோ அப்போ நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்லேயும் போட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லைனா ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ சேல்ஸ் வந்து 60,000 கொஷினில் இருக்குல்ல அந்த வேல்யூ லெஸ் வேரியபிள் காஸ்ட் அதுவுமே கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேல்ஸ் வந்து 60,000 கொஷினில் இருக்குது. தென் வேரியபிள் காஸ்ட் 30,000 அப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 18,000. ஸோ இந்த 3 வேல்யூ தான் சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட் அண்ட் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ சேல்ஸ் வேல்யூ 60,000, வேரியபிள் காஸ்ட் வந்து 30,000. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ இது வந்து 30,000 வரும். இதுதான் வந்து என்னென்னா கான்ட்ரிபியூஷன். தென் அந்த 30,000ல இருந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து மைனஸ் பண்ணணும். அது எவ்வளோ அப்படின்னா 18,000 கொஷனில் இருந்தது. தென் இந்த 30,000 மைனஸ் 18,000 பண்ணும்போது 12,000 வருது. இதுதான் என்ன அப்படின்னா ப்ராஃபிட். ஸோ இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கான ப்ராஃபிட் வந்து இது. இந்த இடத்துல கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் கான்ட்ரிபியூஷன். அண்ட் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா பர் யூனிட் வேல்யூ ஆஃப் கான்ட்ரிபியூஷன். அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் சேல்ஸ் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் 24,000. அதாவது 24,000 ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு சேல்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ நம்ம இங்கே வந்து சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ரிக்வயர்டு சேல்ஸ் நம்ம வந்து இப்போ சேல்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். இதுவுமே நம்ம யூனிட் அண்ட் ருபீஸில் ரெண்டு இதுலையுமே கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட்ஸில் பார்த்துக்கலாம். ஃபார்முலா அப்படின்னா கிவன் ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். கிவன் ப்ராஃபிட் வந்து இந்த பர்டிகுலர் கொஷனுக்கு என்ன ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க 24,000 கொடுத்துருந்தாங்களா. ஸோ 24,000 ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நமக்கு கொஷனில் 18,000 கொடுத்துருக்காங்க. சேம் வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறோம். 18,000 டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 1.5 அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல இந்த இடத்துல கண்டுபிடிச்சோம்ல 1.5. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறோம். கான்ட்ரிபியூஷன் 1.5 நோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 24,000 ப்ளஸ் 18,000 வந்து 42,000 வரும். ஸோ 42,000 டிவைட் பை 1.5 பண்ணும்போது 28,000 யூனிட்ஸ் வருது. ஸோ இப்போ ரிக்வயர்டு சேல்ஸ் வந்து யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா 28,000. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ருபீஸில் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கிவன் ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. அதே தான் கிவன் ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். அதே தான் கீழே மட்டும் ருபீஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு பிவி ரேஷியோ, யூனிட்ஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ட்ரிபியூஷன். ஸோ நம்மளுக்கு வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ்லையுமே இதே மாதிரி தான் இருக்கும். யூனிட்ஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து போடுவோம், ருபீஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு பிவி ரேஷியோ போடுவோம். அதே தான் இங்கேயும் வந்து பண்ணுறாங்க. கிவன் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 24,000 இந்த கொஷனில் இருந்தது. ஸோ 24,000 ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 18,000 தென் டிவைட் பை பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூ தான் 50%. ஸோ 24,000 ப்ளஸ் 18,000 வந்து 42,000 டிவைட் பை இங்கே 50% அப்படின்னா 50 டிவைட் பை 100 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம இப்படியே பண்ண முடியாது. ஸோ அதனால இதை வந்து நம்ம பக்கத்தில் கொண்டு வரோம். அப்போ இது வந்து ரெசிப்ரோகேட் ஆகுது. ஸோ அப்போ 50 பை 100 வந்து இங்கே 100 பை 50 கன்வெர்ட் ஆகுது. அப்போ இதுக்கப்புறம் நம்ம 42,000 இன்டூ 100 டிவைட் பை 50 பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் ஆன்சர் வந்து 84,000 அப்படின்னு வருது. ஸோ அப்போ ரெக்வயர்டு சேல்ஸ் அதாவது சேல்ஸ் வந்து 84,000க்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 24,000க்கு வரும் அப்படின்றது இதில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து கொஷினில் கேட்டிருந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட்டில் இந்த மாதிரி கொஷினில் என்னென்ன கேட்டிருந்தாங்களோ அது எல்லாமே லைனாக இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. கான்ட்ரிபியூஷன் வந்து ₹1.5, பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து யூனிட்ஸில் வந்து 12,000, ருபீஸில் வந்து 36,000, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 24,000, ப்ராஃபிட் வந்து 12,000. தென் இந்த லாஸ்ட் கொஷனுக்கு வந்து யூனிட்ஸில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28,000, ருபீஸில் பார்த்தீங்கன்னா 84,000. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.